இந்த உலகத்தோட 50 கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல 39வது இடத்துல யார் இருக்கானா ஜீன் டுவாலியர் தான். மாட்ரேட் டேஞ்சரஸ்ல இவர் செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. போன வீடியோல பார்த்த பிராங்கோயிஸ் டுவாலியரோட சொந்த பையன். ஜூலை 3 1951 வருஷம் பிறந்த இவர் 1971 தன்னோட 19வது வயசுல ஹைட்டியோட பிரசிடென்டா பதவி இருக்கிறாரு. அவங்க அப்பா பண்ண அதே டிக்டேட்டர்ஷிப் லெகசியை தான் இவரும் கண்டினியூ பண்ணியிருக்காரு. இவரோட ஆட்சி காலத்திலையும் மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு ஃப்ரீடமே இல்லை. பொலிட்டிக்கல் அப்போசிஷன்ஸ், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம்னு சொல்லி எதுவுமே இல்லை, எல்லாமே மறுக்கப்பட்டிருந்தது. மக்கள் பணத்தில் பல மில்லியன் டாலர்ஸ் ஆட்டையை போட்டு ரொம்ப லாவிஷான லைஃப் ஸ்டைலாக வாழ்ந்துட்டு இருந்தாரு. இதோட உச்சகட்டமாக ஹைட்டியோட மக்கள் எல்லாம் ரொம்ப ஏழையாக இருந்த டைமில் மக்கள் பணத்தில் $3 மில்லியன் செலவு பண்ணி இவரோட கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமாக நடத்தியிருக்காரு. இவரோட ஆட்சி காலத்தில் உலகத்திலேயே ரொம்ப ஏழ்மையான நாடுகளில் ஹைட்டியும் ஒன்றா இருந்தது. நிறைய பெரிய பெரிய எக்கனாமிக் கிரைசிஸும் வந்துச்சு. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியும் கிரியேட் ஆச்சு. இதை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. அப்படி இவரை எதிர்த்த நிறைய பேர் காணாம போகவும் செஞ்சாங்க. அதோட எண்ணிக்கை 30,000க்கும் மேலே இருந்தது. 1986 வருஷம் இவரோட பதவி பறிக்கப்பட்டு இவர் நாடு கடத்தப்பட்டார். அக்டோபர் 4 2014 வருஷம் தன்னோட 63வது வயசுல இறந்து போயிட்டாரு. என்னோட நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு டிக்டேட்டரை பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.